ஹலோ எவ்ரிவன். நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு 3 விஷயம் தவறாமல் கிடைக்கும். 1 ரெகுலரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். 2 உங்களுக்கு ரெஸ்யூம் டைப் பண்ண தெரியலனா என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நானே டைப் பண்ணி கொடுப்பேன். 3வது விஷயம் உங்களோட ஜாபை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியில் ட்ரெயினியாக இருக்கீங்கன்னா பர்மனெண்ட் ஜாப்க்கு எப்படி அடுத்த லெவலுக்கு போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதை நான் கைட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அண்ட் லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்துக்கிட்டு இருக்க எல்லா ஜாப் நியூஸஸுமே ஒரு ஃப்ரீயான ஜாப் இன்ஃபர்மேஷன் தான். ஏதாவது ஒரு கம்பெனி உங்களை மணி கேட்டு டிமாண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அந்த மாதிரியான ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸை நான் அவாய்ட் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க பார்க்கலாம். வாங்க நம்ம இன்றைக்கான ஜாப்குள்ளே போகலாம். இன்றைக்கி மொத்தம் 7 கம்பெனிஸோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கம்பெனி சாங்பான் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனியில் இப்போ ஃப்ரெஷர்ஸாக ஹைரிங் பண்ணுறாங்க. பிஇ பிடெக் டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் இ&ஐ அண்ட் இசிஇ படித்த கேண்டிடேட்டை எடுக்கிறாங்க. டிப்ளமா பிஇ பிடெக் படித்தவங்கள எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் 60% மார்க் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பர்சன்டேஜ். அண்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன பேட்ச்லாம் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2021 2022 2023ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கில் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலில் அப்ளிகேண்ட் ஷுட் ஹாவ் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்கீமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா October 27th 2023 இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா 9:30 to 5 o'clockனு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ லொக்கேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜூம் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடிக்கு இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்டட் சென்ட் ரெஸ்யூம்னு சொல்லியிருக்காங்க. இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஜாப் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஜாப் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் டீம் டெக்னாலஜிஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனி ஒரக்கடம் லொக்கேஷனில் இருக்குது. இந்த கம்பெனியில் இப்போ ஃபீமேல்ஸ் அண்ட் மேல் கேண்டிடேட்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாக்கின் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 24th அக்டோபர்லேருந்து 28th அக்டோபர் வரைக்கும் இன்டர்வியூ நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா 8:30லேருந்து 12 o'clockனு சொல்லியிருக்காங்க. அண்ட் என்ன டிசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா ஜிஏடி. ஜிஏடினா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் ட்ரெயினின்னு சொல்லுவாங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமா பிஇ படித்த இசிஇ ட்ரிபிள்இ கேண்டிடேட்டை அண்ட் சிஎஸ்சி கேண்டிடேட்டை எடுக்கிறாங்க. பிஎஸ்சி படித்தவங்களில் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்கள மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பேட்ச் பார்த்தீங்கன்னா 2020லேருந்து 2023 வரைக்கும் பாஸ்ட் அவுட் ஆனவங்கள எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 24ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 0 to 1 year எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 17,287 கொடுக்குறாங்க. ப்ளஸ் 1,500 அட்டண்டன்ஸ் போனஸாக கொடுக்குறாங்க. மொத்தம் 200 வேக்கன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எல்லாமே ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இமீடியட் ஜாயினர்ஸை தான் இவங்க செலக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கம்பெனியை ட்ரை பண்ணி பாருங்கள், சூட்டபுளாக இருக்கும். அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக கேட்குறது தான் ரெஸ்யூம் அண்ட் வேக்சினேஷன் போட்ட சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, மார்க் ஷீட், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், பேங்க் பாஸ்புக், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2. அடுத்தது எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பி. என்னென்ன இந்த கம்பெனியில் பெனிஃபிட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ, பிஎஃப், ஃப்ரீ ஃபுட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட அட்ரஸ் இது தான். அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கம்பெனி ரேன். ரேன் கம்பெனியை பற்றி உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இப்போ சீனியர் இன்ஜினியரை எடுக்கிறாங்க. மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்க்கு எடுக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளமா மெக்கானிக்கல் படித்தவங்க 10 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஒருவேளை நீங்கள் பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருந்தீங்கன்னா 5 to 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் இந்த பதவிக்கு, சீனியர் இன்ஜினியர் பதவிக்கு. என்ன ஸ்கில் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேப்பபிலிட்டி ஓஇஇ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் நாலேஜ் ஆன் FMEA and APQP and basic in AutoCAD, knowledge on layout formation, machine process,
capability improvements, productivity improvement activities. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரேன் இன்ஜின் வால் லிமிடெடோட திருச்சி லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க, வீரமலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா இங்கே ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள், சுகந்தி அட்டுன்னு. ஸோ இந்த மெயில் ஐடியை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு தான் ரெஸ்யூமை நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஜாப் பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இப்போ சர்வீஸ் இன்ஜினியரை எடுக்கிறாங்க டெக்னீஷியன் ரோலுக்கு ஃபார் மிஷின் டூல் டிவிஷன். ஸோ டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மிஷின் டூல் டிவிஷன்னு சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் இன்ஜினியர் அண்ட் டெக்னீஷியனை எடுக்கிறாங்க. 3 to 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஇ ஆர் டிப்ளமா படித்த மெக்கானிக்கல் ஆர் EEE ECE படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இன்டர்வியூ லொக்கேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபெரிடாபாத். அண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 29th அக்டோபர் 9:30 to 4:30 PM சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களோட ப்ரொஃபைலை இந்த மெயில் ஐடிக்கு அவங்க ரெஸ்யூம் சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, சென்ட் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே. அண்ட் காண்டாக்ட் நம்பரும் இங்கே கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வால்வோ பிரைவேட் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனி ஒரு ஆட்டோ பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி. இந்த கம்பெனியில் ஸோ பெய்டு இன்டர்ன்ஷிப்பை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் டெக்னிக்கல் சென்டர் சென்னைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. எம்இ படித்த எம்டெக் படித்த 2024 பாசிங் அவுட். சிபிஜி பார்த்தீங்கன்னா மினிமம் 7.5 அன்டில் லாஸ்ட் செமஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்ன்ஷிப்பு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். EEE, ECE, ஆட்டோமோட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், ஒயர்லெஸ் அண்ட் ஸ்டார்ட் கம்யூனிகேஷன், கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன், VLSI. ஸோ இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 28th அக்டோபர் 2023 நடக்குது. டைமிங் 9 o'clock to 11 o'clockனு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, வால்வோ இந்தியா ப்ரைவேட் லிமிடெடோட ஸோ நாவலூர் லொக்கேஷனில் தான் இன்டர்வியூ நடக்குது. சரி, நெக்ஸ்ட்டு கம்பெனி பார்த்தீங்கன்னா கோன். ஸோ கோன் எலிவேட்டர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனி எலிவேட்டர்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில் இப்போ கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி பொசிஷனே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒர்க் லொக்கேஷன் சென்னைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபை டுடே இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேக்கன்சி கண்டிப்பாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த கம்பெனியை பற்றி சொல்கிறாங்க, இவங்க மொத்தம் 60 கண்ட்ரீஸில் இவங்களோட பிரான்ச்சஸ் இருக்குது, பிளான்ஸ் இருக்குது. அண்ட் என்ன டைட்டலுக்கு எடுக்கிறாங்கன்னா ஜிஇடி ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. யாரை எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 0 to 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் க்ரியோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு க்ரியோ சாஃப்ட்வேரில் 0 to 3 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ குட் நாலேஜ் அபவுட் எலிவேட்டர் இண்டஸ்ட்ரி அண்ட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபுல்லாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஸோ டாடா எலக்ட்ரானிக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனியில் கன்வெக்ஷனல் மிஷின் ஆப்ரேட்டரை எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஜாபை பார்த்தீங்கன்னா 22nd அக்டோபர் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லொக்கேஷன் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். குவாலிஃபிகேஷன் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமா இன் டூல் அண்ட் டை மேக்கிங், டிப்ளமா இன் NTTF, CITD, CIPET. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 to 7 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. என்ன டெக்னிக்கல் நாலேஜ் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குட் நாலேஜ் இன் ப்ரெசிஷன் பிளாஸ்டிக் இன்சர்ட் இன்ஜெக்ஷன் மோல்டிங் எலமெண்ட்ஸ், ப்ரெசிஷன் ஜிக்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் மேனுஃபேக்சரிங் யூஸிங் கன்வெக்ஷனல் மிஷின்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நாலேஜ் ஆஃப் ரீடிங் அண்ட் இன்டர்பிரேட்டிங் CAD டாக்குமெண்ட், பிரிண்ட்ஸ் 3D 2D அண்ட் GD&Tன்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் பீஸ் இன்ஸ்பெக்ஷன் நாலேஜ் அண்ட் குவாலிட்டி ரெக்குவயர்மெண்ட்ஸ், ஹார்ட் பார்ட் மிஷினிங், எஃபெக்டிவ் யூசேஜ் ஆஃப் மெஷரிங் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் ஒர்க் பீஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் செக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஃபுல்லாக படிச்சுட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே இப்போ ஓப்பனிங்கில் இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ உடனே பார்க்குறவங்க உடனே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். பாய்.